Hi friends, welcome to Lavanya's Home Cooking. நீங்கள் first time நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த அருமையான நாட்டுக்கோழி பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு நம்ம இப்போ கோழியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கோழியை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 கிலோ சிக்கன், தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி. பிரியாணிக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா தூள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசி மொக்கு சேர்த்து நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு தாளித்து இது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும். அதே சமயம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கூடவே தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய், பழுத்த மிளகாயும் சேர்த்து தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா தூளை இது கூட சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். கூடவே காரத்துக்கு ஏற்றா போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம சிக்கனை சேர்க்க ஆரம்பிக்கலாம். சிக்கன் சேர்த்து மசாலா நல்லா சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை எண்ணெயில நல்லா வதக்கி விடணும். கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஃபுல்லாக சேர்த்துருங்க. இப்போ இது மசாலாவை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இடையில அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அரிசியை ஒரு 3/4 பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். சிக்கன் நல்லா மசாலா கூட சேர்ந்து எண்ணெயிலே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது கூடவே நம்ம 3/4 பதம் வேக வச்சு எடுத்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து மசாலா கூட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சாதத்து கூட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ தம் போட ஆரம்பிக்கலாம். சாப்பாட்டு மேலே இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி ஒரு வாழை இலையை போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் தம் போட ஆரம்பிக்கலாம்.
தம் போடுறதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே நம்ம இந்த பிரியாணி அண்டாவை தூக்கி வச்சிடலாம். பாத்திரத்துக்கு மேலே நல்லா ஹீட்டாக இருக்கிற கறி துண்டுகளை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஈவனாக ஹீட் கிடைக்கிறதுனால பிரியாணி சூப்பராக வெந்து வரும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நாட்டுக்கோழி தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த தம் பிரியாணி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சிக்கன் தம் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.